மலையாளத்தில் ஃப்ரீயாக வந்துருச்சு. இப்போ பெர்ஃபார்மன்ஸில் ஸ்கோப் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லாக பேச வச்சாரு. பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஆடியன்ஸாக அதை பார்க்குறப்போ அதை ஆத்தென்டிக்காக நம்புகிறோம். எஸ், நான் ஒரு தமிழ் பையன் தான் லிவிங் இந்த பார்டர்ஸ். அவங்க சொன்ன மாதிரி பல்ட்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு கதை. ஸோ தமிழ் பையனாக நான் நடிச்சிருக்கேன். பட் ஹூ நோஸ் மலையாளம். பட் இருந்தாலும் அந்த அந்த பார்டரில் வாழ்கிறவங்க மலையாளமும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க, தமிழும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க. ஸோ என்னை பார்க்குறப்ப யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது, என்னடா ஒரு டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாலா சாரை பற்றி ஆரம்பித்தேன். மலையாளத்தை நான் ஃபுல்லாக பேசி முடிச்சோன்னே இங்கே தமிழ் தானே, அது ஹாஃப் டேயில் அடித்து முடிச்சிடலாம், டைலாக்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து லிப்ஸிங்க் மாறாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாமல் நம்ம பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலா சார் எடுத்து போட்டார். நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்க்குறப்போ. எவ்வளோ அழகாக வந்து இப்போ கூட ரீசெண்டாக லோகா அந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலா சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி பேச வச்சார். ஸோ தமிழ் வெர்ஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன், எல்லாருமே வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படியாச்சும் பிரீத்தியோட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினோன்னு பார்த்தேன். ஏன்னா படப்படன்னு பயங்கரமாக தமிழில் பேசிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நடிகராக இங்கே பேசினேன். நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹஸ்பண்டாக இங்கே பேசிடுறேன். ஆங்கர் பண்ண கீக்கி வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. நீங்கள் எல்லாருமே வந்து என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லைம்மா, நீ சொல்லி கொடுத்துருக்க மாதிரிலாம் பேசலாம், நான் வேறு மாதிரி தான் பேசலாம். இல்லை. ஸோ என்றைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆக்டர் சாந்தனு பாக்யராஜ். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஆங்கரா ஒரு ஃப்ரெண்டாக நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ட்ரூலி விஷ் திஸ் ஜென்யூன்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் சக்ஸஸ். ஏன்னா யூ டிசர்வ் மோர். ஏன்னா விடக்கூடாது, இன்னும் நிறையா இருக்குது. எவ்வளோ வந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் 2 பேர் இருக்கோம். பார்த்துப்போம். ஆல்வேஸ் ஹேவிங் எ பேக். தேங்க்யூ ஸோ மச். சீரியஸாங்க இந்த டீம் வந்து நான் வந்து ஒரு அவுட் சைட் பர்சனாக இல்லாமல் கூட ஃபர்ஸ்ட் ஹேண்டாக கூட இருந்து பார்த்தனால சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமாக இருக்கட்டும், அது வந்து பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் அது வந்து நடிக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அவங்க வந்து பக்காவாக இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும்போது அது ஸ்க்ரீனில் வரும்போது ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், பிலீவபிளாக இருக்கணுன்றதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் சரி, உங்கள் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க அந்த டீமே வந்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணி அதை பக்காவாக இருக்கணும்னு சொல்லி விடாமல் டைரக்டர் அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான உழைப்பு இருக்குது. ஸோ கிரெடிட்ஸ் டு யூ ஆல்.